பிரியமான சகோதரனே சகோதரியே, இன்றே ஒரு மாபெரும் மாற்றம் உங்க வாழ்க்கையில கர்த்தர் கொண்டு வருகிறேன் என்று சொல்லி ஆவியானவர் தீர்க்கதரிசனங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். சங்கீதம் 114:8 அவர் கண்மலையை தண்ணீர் தடாகமாகவும் கற்பாறையை நீரூற்றலாகவும் மாற்றுகிறார். இன்றைக்கு ஆவியானவங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன காரியங்கள்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி நினைச்சு உங்களை காத்திருக்க வைத்திருந்தாரோ அது எல்லாத்தையும் இன்றைக்கு ஆண்டவர் நிறைவேற்றுகிறேன்னு வாக்குத்தத்தம் பண்றார். உங்களுடைய வாழ்க்கையில அடைப்பட்ட வாசல்களை கர்த்தர் திறக்கிறார். கற்பாறையிலிருந்து நீரூற்று வருதாங்க. நிறைய நேரங்கள்ல வனாந்திரம் தாங்க வாழ்க்கை, வனாந்திரம்தான் அப்படின்னு போயிட்டு இருக்கீங்க, இல்லை இப்படிதான் அப்படின்னு போயிட்டு இருக்கீங்க. ஆண்டு சொல்றார், அந்த வனாந்தரத்துல நீர் சுரக்கிறது, நீரூற்றாய் கர்த்தர் மாற்றுகிறார். கண்மலை அதுல ஒண்ணுமே வாழ்வாதாரத்துக்கு வாய்ப்பே இல்லை. ஆனா அந்த கண்மலையை கர்த்தர் தண்ணீர் தடாகமாய் மாற்றுன்னு சொல்றார். வாழ்வாதாரம் இல்லை, எந்த விதமான ஒருவேளை அடித்தளம் கிடையாது, எந்த விதமான ஆதரவு இல்லை, எந்த மாற்றம் இல்லை, வேலையில ப்ரெஷர், இது இப்படியே போயிட்டு இருக்கு, பல மாசமா வருஷமா இப்படியே போய்கிட்டு இருக்கு, எனக்கு மாறாதா? இன்னைக்கு உன் அழுகைக்கு, உன்னுடைய ஏக்கத்துக்கு, உன்னுடைய எல்லா தாகத்திற்கும் நீ விரும்புகிற காரியத்துல இன்னைக்கு கர்த்தர் வண்ணாந்தரத்தை ஒருவேளை வயல் நிலமாய் மாற்றுகிறது போல இன்னைக்கு உங்க வாழ்க்கையை மாற்றுகிறேன்னு சொல்லி தீர்க்க தரிசனமாக கர்த்தர் உங்களோடு தான் பேசிட்டு இருக்கிறார்.